ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நாகராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்ல எல்லாம் நலமா? எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. தங்கச்சி சொல்லுன்னே சுரேஷ். செல் அதிக பார்க்காத, கண் முக்கியம். அதனால தாங்க செல்லே பார்க்க முடியலனால கொஞ்ச நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கவே அப்படியே கண்ணில் தண்ணி தானா வருது. நான் அழுவல மாட்டேன், அதுவே வருது. அப்புறம் இந்த 2 சைடும் பார்த்தா இப்படி தேய்ச்சிட்டே இருந்தா நல்லா இருக்கு, இல்லைன்னா பயங்கரமா தண்ணி வந்துட்டே இருக்கு, பிக்குது. அதனால தான் நான் வேண்டாம், இனிமே யூடியூப்பே வேண்டாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இதில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இப்படி ஆகுதே அப்படின்னு தான். முத்தழகு நலமா வந்துட்டீங்களா? நாகா வாங்க வாங்க, எங்கேயும் ரொம்ப நாள் ஆளக்கானோம். நானே வரல, அப்புறம் உங்களை எப்படி கேட்க முடியும் காணன்னு. ஆண்டி ஹாய் ஹாய் ஹாய். செம்ம அழகுக்கா அப்படிங்களா தம்பி? சேதுபதி பாலு ஹாய். லைவ்ல வந்தால் லைக் பண்ணலாம். லைக் பண்ண தெரியல, அப்படி கை மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு டைம் தொட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் தொட்டால் மட்டும்தான் லைக் விழும். நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். லைவ்ல புதுசாக வந்தவங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க. மல்லிகா உங்க கண் அப்படிங்களா? ஓகே அக்கா, ஒரு நாள் கண்டிப்பா பலன் கிடைக்கும், தொடர்ந்து லைவ் வாங்க அக்கா. அப்படியா தம்பி? சரிடா தம்பி, ட்ரை பண்ணுறேன். கண்ணு போயிட மாட்டிருக்கே, அதனால பயந்துட்டேன் ரொம்ப. அப்புறம் அந்த லாஸ்ட்டாக லைவ் போட்டப்போ அந்த கமெண்ட் எல்லாம் படித்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். துபாய் சுரேஷனே ஹாய்னே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற பாத்தியா? என்ன சொன்னீங்க சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க, எனக்கு புரியவில்லை. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஒரு வாட்டி தொட்டா போதும் லைக் வரும். ஒரு வாட்டி தொட்டா லைக் வருதாக்கா? எங்க தெரியலையாட்டிருக்குக்கா நிறைய பேத்துக்கு. மேல இருந்து தொட்டோம்னா கீழே வந்துடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் தொட்டா தான் லைக் விழுது. ஹாய் சூப்பரா, எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கீங்க அப்படிங்களா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஆன்லைன் ஓகே அப்படிங்களா? ஹாய் அக்கா. ரொம்ப ஓவருங்களா? ஓகே ஹாய். தூக்கம் வந்தேன், அப்படியே உன் லைவ் வந்துச்சு அப்படிங்களாக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியானதா செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிடாம இருந்துடாதீங்க. மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ருங்க, கொடுக்குற மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. ஹலோ மேடம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாக்கா? சரிக்கா. தம்பிலாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்கள் ஊரில் மழை பெஞ்சுதுக்கா, மழை நினைச்சிடாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா, ஓகேக்கா. ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக போய் காட்டிடுங்க, செக்கப் எல்லாம். தம்பி பத்திரமா பார்த்துக்குங்க, மழை பெய்யுது. வாடகை வீடெல்லாம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுங்களா உங்கள் ஊர்லேயே? வீட்டில் அனைவரும் நலம், ஓகேக்கா. விருதுநகர் மாவட்டம், சகோதரி மாற்றுத்திறனாளி. ஹாய் ஹாய். நீங்கள் எந்த ஊர்? ஈரோடு மாவட்டம், பவானிங்க. செவ்வாய்க்கிழமை போகணும்மா? ஓகேக்கா. கரெக்டாக அவங்க சொல்கிற டைமுக்கெல்லாம் போயிருங்க. கரெக்டாக சாப்பிடுங்க, மெயின் சாப்பாடு தான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஏன்னா என்னால் சாப்பிட முடியாது இந்த டைமில், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். பவானி ஆத்து தெரியலைங்க, போய் பார்த்தா தான் தெரியும், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். செட் ஆயிடுச்சாக்கா? சரி சரி, ஓகே. இருந்தாலும் குளிருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அங்கே. இங்கே வந்து கொஞ்சம் குளிராக இருக்கு அட்டை வீடு. மல்லிகா லைவ் போட மாட்டேன்னு தான் சொன்னேங்க, மறுபடியும் வந்துட்டு நிறைய பேர்லாம் லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னதுனாலே திரும்ப வந்துட்டேன் நான். சந்தோஷ் தம்பி காட்டுறாப்லையாமா? போ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் நைட்மா. குட் நைட்க்கா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். உடம்ப பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க, மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. உன் முகத்தில் திஷ்டி பொட்டு எங்கே காணோம்? நீ திஷ்டி பொட்டு வைக்கல? திஷ்டி பொட்டா? சரிங்க சரிங்க, வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். பச்சை கிளிகளுக்கு நடுவே பூத்த ரோஜாவே
சொலிக்கிறது உன்முகம்.